Hello students, exercise 2.5 ல first sum பார்க்கலாம். Check whether the following sequences are in AP. ஸோ மொத்தம் 5 subdivision கொடுத்துருக்காங்க, ஒன்று நான் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா T2 minus T1 is equal to T3 minus T2. அதாவது T2ன்றது term 2, term 2 minus term 1 is same as term 3 minus term 2. ஸோ இப்போ இங்கே T1 என்ன A minus B. ஸோ இதுதான் T1, இது T2, இது T3. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் T2 minus T1 கண்டுபிடிக்க போகிறேன். T2 என்ன A minus 5, A minus 5 minus of T1 என்ன A minus 3, A minus 3. ஸோ இப்போ A minus 5 என்னது அதை அப்படியே எழுதிக்கலாம் A minus 5ன்னு. தென் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது மைனஸ் A மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ A அண்ட் மைனஸ் A கேன்சல் அவுட் ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். தென் மைனஸ் 5 ப்ளஸ் 3 இது மட்டும் தான் இருக்கும், மைனஸ் 5 ப்ளஸ் 3. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2, இதோட வேல்யூ வந்து மைனஸ் 2. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கணும். T3 என்ன A மைனஸ் 7, A மைனஸ் 7 மைனஸ் ஆஃப் T2 என்ன A மைனஸ் 5, A மைனஸ் 5. ஸோ இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A மைனஸ் 7 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் A ப்ளஸ் 5, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ A மைனஸ் A கேன்சல் அவுட் ஆயிரும், மைனஸ் 7 ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் 7 ப்ளஸ் 5, சாரி மைனஸ் 7 ப்ளஸ் 5 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 7 ப்ளஸ் 5 இதோட வேல்யூ வந்து மைனஸ் 2. ஸோ இங்கே T2 மைனஸ் T1 பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 வந்து T3 மைனஸ் T2 என்ன இருக்குது மைனஸ் 2 இருக்குது. ஸோ T2 மைனஸ் T1 is equal to T3 minus T2. So therefore it is an AP. கொடுத்திருக்க சீக்வென்ஸ் ஒரு AP தான். செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 1/3 1/4 1/5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் T2 மைனஸ் T1 ஃபர்ஸ்ட் இதை தான் கண்டுபிடிக்கணும். T2ன்றது 1/3 செகண்ட் டேர்ம் மைனஸ் T1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/2. ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை, ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 1 2 வரும், 3 into minus 1 this is minus 3 divided by 2 into 3 6, 3 2s are 6 எழுதியாச்சு. ஸோ 2 minus 3 into minus 1/6. நெக்ஸ்ட் T3 minus T2 கண்டுபிடிக்கணும். T3 தேர்ட் டேர்ம் 1/4. ஸோ 1/4 minus 1/3 செகண்ட் டேர்ம் வந்து 1/3. ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் minus 4 divided by 4 3s are 12. இதோட வேல்யூ வந்து மைனஸ் 1/12. ஸோ T2 மைனஸ் T1 எப்படி இல்லை T3 மைனஸ் T2க்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அண்ட் AP கிடையாது அப்படின்றத சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ மூணாவது சப்டிவிஷனில் T2 மைனஸ் T1 என்ன வேல்யூ வருது? T2 என்ன 13. ஸோ 13 மைனஸ் 9 விச் இஸ் 4. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2. T3 ஓட வேல்யூ என்ன 17. 17 மைனஸ் 13. ஸோ இதோட வேல்யூ என்ன 4 தான். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ இட் இஸ் அண்ட் AP என்ன எழுதலாம்? இது வந்து ஒரு AP அப்படின்றது எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த்தில் T2 மைனஸ் T1. ஸோ T2ஓட வேல்யூ என்ன 0. ஸோ 0 மைனஸ் T1ஓட வேல்யூ என்ன மைனஸ் 1/3. இப்போ ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி மைனஸ் 1/3 போடணும். ஓகேவா? ஃபைன். ஸோ 0ன்றது நம்ம அப்படியே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ். ஸோ வேல்யூ என்ன 1/3. ஓகே, நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2. T3 மைனஸ் T2. T3ஓட வேல்யூ என்ன 1/3. ஸோ 1/3 மைனஸ் 0. ஓகேவா? 1/3 மைனஸ் 0. ஸோ 1/3 மைனஸ் 0 T3 மைனஸ் T2. ஸோ 1/3 மைனஸ் 0ன்றது என்னது 1/3 தான். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore it is an AP. It is an AP. ஃபைன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 1 minus 1 1 minus 1 இருக்கு. ஸோ T2 மைனஸ் T1 ஓட வேல்யூ. ஸோ T2ன்றது மைனஸ் 1 மைனஸ் T1ன்றது 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2. T3ன்றது என்ன இருக்கு? மூணாவது டேர்ம் வந்து 1. ஸோ மூணாவது டேர்ம் வந்து 1 மைனஸ் ஆஃப் T2ன்றது என்னது மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 திஸ் இஸ் 1 + 1 which is 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அன் AP. இட் இஸ் நாட் அன் AP. புரிஞ்சுதா? எக்ஸசைஸ் 2.5ல செகண்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் A அண்ட் காமன் டிஃபரன்ஸ் D ஆர் given below. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்தாங்க. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் AP. இப்போ APன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 டேர்ம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ, ரெண்டாவது வந்து ஏ பிளஸ் டி, மூணாவது வந்து ஏ பிளஸ் 2d, கமா போட்டுட்டு அண்ட் ஸோ ஆன் போட்டுட்டுங்க, 3 புள்ளி வச்சிருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டி இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 கமா 5 plus 6 கமா 5 plus 2 into 6 கமா அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு இந்த 3 புள்ளி வச்சிருக்கோம் நம்ம. சரியா? ஃபைன். ஸோ 5 கமா 5 plus 6 வந்து 11, தென் 2 6 are 12, 12 plus 5 17 and so on அப்படின்றது போட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் a is equal to 7, d is equal to -5. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் 7 கமா 7 minus 5, then 7 plus 2 into -5. ஓகேவா? சி நான் இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன், a plus d ன்னு எடுத்துக்கோம். கரெக்டா? a plus dன்றது -5. ஸோ நான் டைரக்டா -5ன்றதை போட்டுட்டேன். இங்க அடுத்த டைம் எப்படி இருக்கு, a plus 2d ன்னு இருக்கு. ஸோ அதனால 7 plus 2 into -5 அப்படின்றத போட்டிருக்கோம். ஓகே. ஸோ 7 minus 5 என்ன 2, then this is 7 plus 2 into -5 which is -10. ஓகேவா? and so on அப்படின்றத போட்டுருக்கோம். ஓகே. ஸோ 7 2 -3 and so on. இதுதான் கொடுத்துருக்க AP. then a is equal to 3/4, d is equal to 1/5, 1/2. so a is equal to 3/4, d is equal to 1/2. so first term 3/4 அதை அப்படியே போட்டுடலாம். second term 3/4 plus 1/2 comma third term 3/4 plus 2 into 1/2. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/4 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே எல்சிஎம் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் சேம் இல்லை. இங்கே 4 இருக்கு, ஆனால் இங்கே 2 தான் இருக்கு. ஸோ இப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போறேன், இன்டூ 2 டிவைடட் பை 2 பண்ண போறேன். ஸோ டிவைடட் பை 2 பண்ணா என்ன ஆச்சு, இந்த இடத்துல 4 ஆயிடுச்சா, இங்கே இன்டூ பண்ணா என்ன ஆகும், 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன 3 plus 2 divided by 4. அண்ட் தென் இங்கே என்ன இருக்கு, இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணா என்ன ஆகும், 3/4 plus 1. ஓகே. ஸோ தென் this is 3/4 comma this is 5/4. ஓகேவா? 3 plus 2 5/4. இப்போ இந்த 4 என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 1s are 4, 4 plus 3 7, ஸோ 7/4 and so on அப்படின்றத போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? exercise 2.5ல third one, find the first term and common difference of the AP whose nth terms are given below. ஸோ nth term அப்படின்றது கொடுத்துட்டாங்க. Pn equal to -3 plus 2n. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா n is equal to 1 போடணும். ஸோ n is equal to 1 போடும்போது P1 அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் -3 plus 2 into n இருக்கிறதுல 1 போடணும். ஸோ இதோட வேல்யூ வந்து -3, 2 into 1 plus 2. ஸோ -3 plus 2, வாட் த வேல்யூ, -1. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு -1 அப்படின்றத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ t is equal to 2 போடுறோம். ஸோ -3 plus 2 into 2, அதாவது n இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 2 அப்படின்னு போடுறோம். ஓகே. இங்கே n என்ன இருக்கு, 2n இருக்கு. ஸோ அந்த n இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன், 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ this is equal to -3, 2 into 2 4, ஸோ plus 4. ஸோ this is 4 - 3 which is 1. ஓகேவா? சரிங்க சார். இப்போ வந்து செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காமன் டிஃபரன்ஸ் டி தான் என்னது, காமன் டிஃபரன்ஸ் டின்றது என்னது, T2 minus T1. T2ன்றது என்னது 1. ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. தென் மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டாச்சு. T1ன்றது என்னது -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ -1. தென் திஸ் இஸ் 1 minus into minus plus 1. ஸோ 1 plus 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A அப்படின்றது என்னன்னா -1 கிடைச்சிருக்கு. தென் D is equal to 2, காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் Tn equal to 4 minus 7n அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் Tn equal to 4 minus 7n. ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். 4 minus 7n. ஃபைன். ஸோ அகைன் சேம் திங், n is equal to 1 கொடுக்கணும். ஓகே. n is equal to 1 கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 4 minus 7 into 1 which is 4 minus 7 minus 3. நெக்ஸ்ட் n is equal to 2 கொடுக்கணும். T2 equal to 4 minus 7 into 2, then 4 minus 14, அப்போ -10. ஓகே. ஸோ A is equal to என்ன, -3. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. D is equal to என்ன, T2 minus T1.
T2 இருக்கிறதுல என்ன இருக்கு -10 கண்டுபிடிச்சோம். ஸோ -10 போட்டாச்சு. இதை நீங்க ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் T1 என்ன -3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -3. ஓகே, ஸோ திஸ் இஸ் -10 minus into minus plus 3. So the value is -7. So first term வந்து -3 and common difference வந்து -7. புரிஞ்சுதா? Exercise 2.5ல third one. Find the first term and common difference of the AP whose nth terms are given below. So nth term அப்படின்றது கொடுத்துட்டாங்க. Tn equal to -3 plus 2n. இதுதான் first substitution. First term கண்டுபிடிக்கணும்னா n is equal to 1 போடணும். So n is equal to 1 போடும்போது T1 அதாவது first term -3 plus 2 into n இருக்கிறதுல 1 போடணும். ஸோ இதோட வேல்யூ வந்து -3 2 into 1 plus 2. ஸோ -3 plus 2 வாட் த வேல்யூ -1. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு -1 அப்படின்றத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ t is equal to 2 போடுறோம். ஸோ -3 plus 2 into 2 அதாவது n இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடுறோம் இதுல 2 அப்படின்னு போடுறோம். ஓகே, இங்க n என்ன இருக்கு 2n இருக்கு. ஸோ அந்த n இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட் பண்றேன் 2 சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ this is equal to -3 2 into 2 4. ஸோ plus 4. ஸோ this is 4 - 3 which is 1. ஓகேவா? சரிங்க சார், இப்போ வந்து செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காமன் டிஃபரன்ஸ் d தான் என்னது காமன் டிஃபரன்ஸ். dன்றது என்னது T2 - T1. T2ன்றது என்னது 1. ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. தென் மைனஸ் இருக்கு மைனஸ் போட்டாச்சு. T1ன்றது என்னது -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ -1. தென் திஸ் இஸ் 1 minus into minus plus 1. ஸோ 1 plus 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் a அப்படின்றது என்னன்னா -1 கிடைச்சிருக்கு. தென் d is equal to 2 காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் Tn equal to 4 - 7n அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போடலாம். செகண்ட் சப்டிவிஷன் Tn equal to 4 - 7n. நம்ம செக் பண்ணிக்கலாம். 4 - 7n. ஃபைன். ஸோ அகைன் சேம் திங் n is equal to 1 கொடுக்கணும். ஓகே, n is equal to 1 கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும் 4 - 7 into 1 which is 4 - 7 -3. நெக்ஸ்ட் n is equal to 2 கொடுக்கணும். T2 equal to 4 - 7 into 2 then 4 - 14. அப்போ -10. ஓகே, ஸோ a is equal to என்ன -3 ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. d is equal to என்ன T2 - T1. T2 இருக்கிறதுல என்ன இருக்கு -10 கண்டுபிடிச்சோம். ஸோ -10 போட்டாச்சு. இதை நீங்க ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் T1 என்ன -3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ -3. ஓகே, ஸோ திஸ் இஸ் -10 minus into minus plus 3. ஸோ the value is -7. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -3 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து -7. புரிஞ்சுதா? Exercise 2.5ல 6th sum. Find the middle term of an AP. இங்க வந்து s வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ மிடில் டேர்ம் வந்து சிங்குலராகவும் இருக்கலாம் ப்ளூரலாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு மிடில் டேர்ம் கிடைக்கலாம் இல்லைன்னா 2 மிடில் டேர்ம் கிடைக்கலாம். ஓகேவா? தட் டிபெண்ட்ஸ் அப்பான் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்க மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போதான் வந்து ஒரு மிடில் டேர்ம் கிடைக்குதா இல்ல 2 மிடில் டேர்ம் கிடைக்குதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ a is equal to 9 and then d is equal to இப்போ மைனஸ் பண்ண ரெண்டுத்தையும் 15 - 9 which is 6 and then L is equal to 183. ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா என்ன n கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன L minus a divided by d plus 1. ஓகே, ஸோ எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் 183 minus a என்றது 9 divided by 6 plus 1. ஸோ இப்போ 183ல 9 போயிருச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 174 divided by 6. ஸோ +1 அப்படியே போட்டாச்சு. ஸோ இப்போ 6 டேபிள்லேயே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும் இது 1 times 17 எத்தனை டைம்ஸ் போகுமா 2 டைம்ஸ் போகுமா 16. ரிமைண்டர் என்ன 5 54 இஸ் 9 டைம்ஸ். ஓகேவா? +1. ஸோ +1 which is 30. ஸோ therefore n is equal to 30 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ n ஈவன் நம்பரா இருந்ததுன்னா தென் மிடில் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். மிடில் டேர்ம்ஸ் ஆர் n/2, n/2 plus 1 term. ஓகேவா? n/2 அப்புறம் n/2 plus 1 term. எப்போ n வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, இது நம்ம ஆல்ரெடி அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோலயும் சொல்லியிருப்போம். ஸோ இங்கேயும் அகைன் ஒரு தடவை சொல்றேன். கிளியர்?
மிடில் டேர்ம் வந்து ஈவன் நம்பரா இருந்ததுன்னா n/2, n/2 + 1th term. ஓகே, இப்போ n என்ன 30. அப்ப t 15. ஏன்னா n/2 போட்டா என்ன வரும்? 30/2 என்னது 15. அப்ப t5 t16, t15 t16 ஆர் மிடில் டேர்ம். ஓகேவா? ஃபைன். இப்போ t15 கண்டுபிடிக்கும். t15 equal to a plus n minus 1 into d. இது ஜெனரல் ஃபார்ம். a ஓட வேல்யூ என்ன? இங்க a is given as 9 கொடுத்துருக்காங்க, plus 15 minus 1 into d. d ஓட வேல்யூ 6. ஓகே, then 9 plus 14 into 6. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 9 plus 6 1s are 24. Then 6 1s are 6 plus 2 8 84. So this is equal to 93. 93 தான் என்னது 15th term. ஓகே, then 16th term கண்டுபிடிக்கலாம். ஸோ 16th termக்கு ரெண்டு விதத்துல கண்டுபிடிக்கலாம். இந்த 93 கூட நீங்க என்ன பண்ணலாம், இது நெக்ஸ்ட் டேர்ம் தானே, பிளஸ் 6 பண்ணிக்கலாம், டைரக்டா 99 வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்முலா போட்டா எப்படி வரும்னா t16 is nothing but 9 plus 16 minus 1 into 6, which is 9 plus 15 into 6. So 9 plus 6 into 15 என்ன 90. So therefore 9 plus 99 என்ன 99. 9 plus 90 என்ன 99. ஸோ நீங்க இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். பெட்டர் நீங்க இந்த வேலை போடுங்க, இந்த மாதிரி போட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெத்தட் வேண்டாம், டைரெக்டாக போடுறது. யூசிங் திஸ் ஃபார்முலா ஜென்ரல் டேர்ம் வச்சு போடுறதே நீங்கள் போடுங்க. கிளியர்? நீங்கள் வீடியோவில் சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாமே புரியுது, ஆனால் என்னால் மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, கைட் மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க நான் எழுதின இந்த கைடு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ், யூனிட் எக்ஸசைஸ், திங்கிங் கார்னர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இருக்கு வித் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷனோட. அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.5ல 7th sum. If 9 times 9th term is equal to 15 times 15th term. ஓகே, என்ன சார் இது 9 15 terms எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ 9th term என்ன அர்த்தம்? T9. and then 15th term என்ன அர்த்தம்? T15. ஓகே, so that 6 times 24th term is 0. So T24 தான் என்னது 24th term. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 9 times 9th term, அதாவது 9 times T9. ஓகே, இது வந்து என்னது 9 times T9 equal to 15 times T15. 15 times T15 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ T9ன்றது நம்ம எப்படி எழுதலாம்? A plus 9 minus 1 into D. எனக்கு A1 தெரியாது, D1 தெரியாது. ஓகே, then 15 times again A plus 15 minus 1 into D. ஓகேவா? ஸோ இப்போ 9 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 9A plus 9 into 9 minus 1 என்ன 8D போட்டாச்சு. Next 15A plus 15 into 15 minus 1 14 into D. ஓகேவா? So this is 9A plus 9 into 8 72D, which is equal to 15A plus 15 into 14 எவ்வளோ வரும்? 210D. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வரலாமா? இப்போ 9A இந்த சைட் கொண்டு போயிடலாம், 72D இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 0 equal to 15A plus 210D minus 9A minus 72D. அதாவது இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்றது? ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். ஓகே, then 0 equal to 15A minus 9A. சப்ராக்ட் பண்ணா 6A. then 210 minus 72 138 plus 138D. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம். 6A plus 138D equal to 0. இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது நம்ம ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்க? T24 பற்றி கேட்குறாங்க. ஷோ தட் 6 times என்ன கொடுத்துருக்காங்க? 6 times 24th term. ஓகே, ஸோ 6 times T24 equal to 6 times A plus 24 minus 1 into D, which is 6A
plus 6 into 23 into d. ஓகேவா? So 6a plus 6 into 23 multiply பண்ணா என்ன வருது? 138d. Okay, 6a plus 138d equal to என்னன்னு கொடுத்திருக்கோம், இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம், equal to 0. So therefore hence proved அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம் இப்போ தெரியுமா? hence proved அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ஃபைன். exercise 2.5ல 8th sum. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, இதை ஏபிசின்னு எடுத்துக்க போறேன். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, தென் நமக்கு என்ன தெரியும்? 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது தெரியும். 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஏபியில் இருக்குன்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 plus k அப்படின்னு எடுத்துக்கிறேன். b is equal to 18 minus k அப்படின்னு எடுத்துக்கிறோம். then c is equal to 5k plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 times 18 minus k equal to 3 plus k plus 5k plus 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 36 minus 2k equal to 3 plus 1 4 plus k plus 5k. இங்க வெறும் k ன்னு இருக்கு. k வெறும் k ன்றது என்ன அர்த்தம்? 1k ன்னு அர்த்தம். அப்போ 1 plus 5 6k. ஓகே, ஃபைன். இப்போ k எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். this is 36, இந்த 4 இந்த பக்கம் இருந்தா -4 equal to இந்த 2 அந்த பக்கம் வச்சுனா என்னது? 2k plus 6k. ஓகே, so 36 minus 4 என்னது? 32. then 2k plus 6k 8k. so 8k equal to 32. So k is equal to 32 by 8, which is 4. So therefore k is equal to 4 தான் நமக்கு required value. புரிஞ்சுதா? exercise 2.5ல 8th sum. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா, இதை ஏபிசின்னு எடுத்துக்க போறேன். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, தென் நமக்கு என்ன தெரியும்? 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது தெரியும். 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஏபியில் இருக்குன்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். b இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் கே அப்படின்றது எடுத்துக்கிறோம். தென் c இஸ் ஈக்குவல் டு 5k plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 times 18 minus k equal to 3 plus k plus 5k plus 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 36 minus 2k equal to 3 plus 1 4 plus k plus 5k. இங்கே வெறும் k இருக்கு. k வெறும் k ன்றது என்ன அர்த்தம்? 1k ன்னு அர்த்தம். அப்போ 1 plus 5 6k. ஓகே, ஃபைன். இப்போ k எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். this is 36, இந்த 4 இந்த பக்கம் இருந்தா -4 equal to இந்த 2 அந்த பக்கம் வச்சுன்னா என்னது? 2k plus 6k. ஓகே, ஸோ 36 minus 4 என்னது? 32. then 2k plus 6k 8k. so 8k equal to 32. so k is equal to 32 by 8, which is 4. so therefore k is equal to 4 தான் நமக்கு required value. புரிஞ்சுதா? exercise 2.5ல 9th sum. find x, y and z given that the numbers are in AP. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க? x 10, y 24, z are in AP. இப்போ APல இருக்குன்னா என்ன அர்த்தம்? term 2 minus term 1 equal to term 3 minus term 2. கரெக்டா? so this is T1, T2, T3, T4, T5. ஸோ முன்னாடி இருக்க நம்பரை நான் என்ன பண்ணுவேன்? பின்னாடி இருக்க நம்பருக்கு செப்பரேட் பண்ணா எனக்கு ஈக்குவலா வரணும். why? because it is given that இது என்னது? ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ T2 minus T1 equal to T3 minus T4. ஸோ இப்போ இது என்ன தெரியுது? 10 இங்க x. ஸோ 10 minus x equal to then y minus 10. ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்தரா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ் ஒய் 2 நம்பர் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிடலாம்? அப்படியே ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? T4 minus T3. T4 minus T3 equal to T3 minus T2. T3 minus
T2. T4 ஓட வேல்யூ என்ன 24. So 24 minus y equal to T3 வேல்யூ என்ன y minus 10. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு, அதாவது y மட்டும் தான் இருக்கு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் எடுத்து வரலாம், இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் எடுத்து வரலாம். 24 plus 10 equal to y plus y. So this is 34 equal to 2y. அப்போ 2y equal to 34. Then y is equal to 34 by 2, which is 17. இப்போ y is equal to 17 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே தனியாக எழுதிக்கலாம். y is equal to 17. அடுத்தது என்ன T5 minus T4, T4 minus T3. ஸோ அடுத்தது வந்து T5 minus T4 equal to T4 minus T3. ஸோ T5 வந்து என்ன Z னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் Z minus 24, then 24 minus y. Okay, Z minus 24, then 24 minus y. ஸோ இங்கேயும் Z y ரெண்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாமா, ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 17 in 1 and 2. ஓகேவா, ஸோ 1 என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 10 minus x equal to y minus 10. ஓகே, ஸோ 10 minus x equal to y இருக்கிற இடத்துல 17 minus 10 அப்படின்றத போடுறோம். ஓகே, then this is 10 minus x equal to 17 minus 10 என்ன 7. then 7 இந்த பக்கம் கொண்டு வரலாம், minus x இந்த பக்கம் கொண்டு வரலாம். 10 minus 7 equal to x, then x is equal to 3. ஸோ இப்போ x is equal to 3ன்றதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன z minus 24. ஸோ z minus 24 equal to 24 minus 17. y ஓட வேல்யூ என்ன 17. நான் என்ன பண்றேன், சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, ஸோ z is equal to இந்த மைனஸ் 24 என்ன பண்ணிடலாம், இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ 24 minus 17. ஓகே, ஒரு நிமிஷம், நீங்க சம்டைம்ஸ் குழம்பிடுவீங்க, அதனால என்ன பண்ணலாம், அடிஷனலாக ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். ஓகே, நான் என்ன பண்றேன், இந்த z மைனஸ் 24 அப்படியே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு. ஸோ இப்போ 24 மைனஸ் 17. ஸோ சப்ராக்ட் பண்ணா என்ன வருது 7 வருது. ஓகே, தென் இந்த மைனஸ் 24 இந்த பக்கம் அனுப்புறேன். ஸோ z is equal to 24 plus 7. ஸோ இப்போ ஆட் பண்ணா என்ன வருது, z is equal to 31. ஸோ x is equal to 3, y is equal to 17, then z is equal to 31. இதுதான் required numbers. கிளியர், புரிஞ்சுதா? Exercise 2.5ல 10th sum. In a theater, there are 20 seats in the front row and 30 rows were allotted. Okay, so இப்போ மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, மொத்தம் 20 சீட்ஸ் இருக்கான். ஓகேவா, எத்தனை சீட்ஸ் இருக்கு 20 சீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் each successive row contains 2 additional seats. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்த ரோஸ், அதாவது சக்சசிவ் ரோஸ்னா அடுத்தடுத்த ரோஸ்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ரோ, இப்போ செகண்ட் ரோல 2 சீட் அடிஷனலா போட்டிருப்பாங்க பிளஸ் 2 சீட்ஸ். ஓகே, இப்போ ஆல்ரெடி எத்தனை சீட்ஸ் இருக்கு 20 சீட்ஸ் இருக்கு, இப்போ அடிஷனலா 2 சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதுல எத்தனை சீட்ஸ் இருக்கும் 22 சீட்ஸ் இருக்கும். எத்தனை சீட்ஸ் இருக்கும் 22 சீட்ஸ் இருக்கும். இப்போ அடுத்து தேர்ட் ரோ, இப்போ தேர்ட் ரோல எத்தனை போட்டிருப்பாங்க அகைன் பிளஸ் 2 சீட்ஸ். ஓகேவா, அடிஷனலா இன்னும் 2 சீட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ இதுல 22, இப்போ இங்க என்ன இருக்கும் 24 சீட்ஸ் ஆயிடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா மொத்தம் எத்தனை ரோ இருக்கு 30 ரோஸ் இருக்கு. அப்போ 30th ரோ, ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போறாங்க 2 அப்போ 30th ரோல எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கொஸ்டின். ஓகேவா, ஃபைன். இப்போ நீங்க எழுதும்போது எக்ஸாம்பிள் எழுதும்போது என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு போட்டுட்டு 20 சீட்ஸ், தென் செகண்ட் ரோ அப்படின்னு போட்டுட்டு 22 சீட்ஸ், தேர்ட் ரோ அப்படின்னு போட்டுட்டு 24 சீட்ஸ். ஏன்னா 2 சீட்ஸ் ஆட் பண்ணிட்டே போறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியுது, 20, 22, 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி வித் ஏ இஸ் ஈக்குவல் டு 20. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து 2. ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதினா போதும், இந்த ரைட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 20, காமன் டிஃபரன்ஸ் என்ன 2. 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன 2. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் ரோல எத்தனை
சீட்ஸ் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? தேர் ஆர் எப்படி எழுதணும்? தேர் ஆர் 30 rows allotted. மொத்தம் எத்தனை இருக்கு? 30 rows இருக்கு. அப்போ T30 தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்கணும். T30 equal to a plus n minus 1 into d தான் ஃபார்முலா. இப்போ a ஓட வேல்யூ என்ன? 20, அதை போட்டுக்கோங்க. பிளஸ் n ஓட வேல்யூ என்ன? 30 minus 1 into d ஓட வேல்யூ என்ன? 2. ஓகே, ஸோ this is equal to 20 plus 29 into 2. So 29 into 2 is nothing but 68. So இப்போ 68 plus 20. So மொத்தம் எத்தனை? 88 seats இருக்கு. எத்தனை seats இருக்கு? லாஸ்ட் ரோல 88 seats இருக்கு. புரிஞ்சுதா? Exercise 2.5 11th sum. The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find their 3 terms. Okay வா? So first 3 consecutive terms, அப்புறமா சம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்க மைண்ட் எங்க போகணும்னா டைரக்டா a minus d a plus d. ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்னா let a minus d a plus d are 3 consecutive terms. ஸ்பெல்லிங்லாம் கொஸ்டினை பார்த்து எழுதிடுங்க, தப்பு எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபைன். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் AP அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதோட சம் என்ன சொல்லியிருக்காங்க? 27 சொல்லியிருக்காங்க. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 27. சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். a minus d plus a plus a plus d. ஓகே, ஸோ சம் பண்ணும்போது என்ன ஆகிடும்? பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி கேன்சல் ஆகணுன்றதுனால தான் நம்ம இந்த ஃபார்முலா எடுக்கிறோமே. ஓகே, ஏ ஏ ஏ மொத்தம் 3a இருக்கு. ஸோ 3a ஈக்குவல் டு 27. தென் a இஸ் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 3. ஸோ வேல்யூ என்ன? 9. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 288 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 288 கொடுத்துருக்காங்க. ஸோ a மைனஸ் b இன்டூ a into a plus b equal to 288. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது a மைனஸ் b a plus b, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. கரெக்டா? ஸோ இங்கே d இருக்குன்றதுனால a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ ஒரு வேல்யூ தெரியும். ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 9 என்னத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் into 9 equal to 288. நமக்கு வேண்டியது d ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ இந்த 9 என்ன பண்ணலாம்? இங்கே டிவிஷனில் அனுப்பிடலாம். ஓகே, ஸோ 9 ஸ்கொயர்னா 81 மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் அண்ட் 2. ஸோ திஸ் இஸ் 32 டைம்ஸ் வருது. 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 32 டைம்ஸ் வருது. ஓகே, கேன்சல் பண்ண தெரியல சொல்கிறேன். திஸ் இஸ் 3 டைம்ஸ் 28. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். 18 அப்போ 2 டைம்ஸ். ஸோ அப்போ 32 டைம்ஸ். ஓகே, இது 1 டைம்ஸ். தென் 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. நமக்கு டி ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இதை அனுப்பிடலாம். தென் 81 மைனஸ் 32 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ண என்ன வருது? 49 வருது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 49. எப்போவுமே நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஸோ d is equal to plus or minus 7. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு கேஸ் இருக்கு. a is equal to 9, d is equal to 7. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் வந்து a is equal to 9, d is equal to minus 7. மொத்தம் ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்று நான் போடலாம். ஸோ a minus d, a plus d, இதுதான் AP. ஸோ 9 minus 7, then 9 plus 7. ஸோ 9 minus 7ன்றது 2, then 9 இதை ஆட் பண்ணிங்கன்னா 16. ஓகேவா? ஃபைன். இப்போ அப்படியே இது ரிவர்ஸில் வரும் இந்த சைடில். அவ்வளோதான். இங்கே என்ன போட போறீங்க? 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7, தென் 9, ஆஃப்டர் தட் 9 மைனஸ் 7. ஸோ இது என்ன? 9 ப்ளஸ் 7, 9, இது 2. ஸோ இது 16, 9, 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நம்பர்ஸ். புரிஞ்சுதா? Exercise 2.5 12th term. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. அதாவது P6 divided by P8 is nothing but 7/9. இதுதான் ரேஷியோ. ரேஷியோவில் எழுதுறது. ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term to 13th term. ஸோ டு ஃபைண்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா P9 divided by
T13 இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன எழுதலாம்? T6 இஸ் நத்திங் பட் ஸோ ஃபர்ஸ்ட் Tn ஜென்ரல் ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். A plus n minus 1 into D. ஓகேவா? ஸோ இப்போ T6னா என்ன அர்த்தம்? A plus 6 minus 1 into D divided by A plus 8th term. அப்போ 8 minus 1 into D equal to 7 by 9. ஓகேவா? ஸோ A plus 6 minus 1 வந்து 5D divided by A plus 8 minus 1 வந்து 7D equal to 7 by 9. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா இந்த 9 இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். இங்க கீழே இருக்க டினாமினேட்டர் இங்க 7 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 9 into A 9A plus 9 into 5 45D equal to 9A into 7 7A then 7 into 7 49D. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்துடலாம். ஒரே சைடில் கொண்டு வரலாம், இல்லை இந்த D ஒரு பக்கம் வச்சுக்கலாம், A ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 9A minus 7A equal to 49D. இந்த 45D இந்த பக்கம் வந்து 9 ஆகிடும், minus 45D. ஓகே, ஸோ this is equal to 2A equal to 49 minus 45 இருக்குது 4D. ஸோ இப்போ 2 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? A is equal to 2D அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ A is equal to 2Dன்றதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் என்ன கண்டுபிடிக்கணும்னா T9 divided by T13 அந்த ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, T9 by T13. 9 அர்த்தம் A plus 9 minus 1 into D divided by A plus 13 minus 1 into D. Okay, so this is A plus 9 minus 1 என்றது 8D divided by A plus 13 minus 1 என்றது 12D. ஓகேவா? ஸோ நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஏன்றது என்னது 2D. ஸோ ஏக்கு பதிலாக 2D அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஏக்கு பதிலாக 2D அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ 2D plus 8D ஆட் பண்ணால் 10D divided by 2D plus 12Dனா 14D. ஸோ DD கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? 10 by 14 இருக்குது. ஸோ 10 by 14 அகைன் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 5 by 7. ஸோ எப்படி எழுதணும்? ரேஷியோ ஆஃப் T9 to T13 is 5:7. 5:7 இப்படிதான் எழுதணும். புரிஞ்சுதா? Exercise 2.5ல 13th sum. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday. ஓகே, இப்போ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஊட்டியில் இருக்க டெம்பரேச்சர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஓகேவா? டு பி இன் ஏபி, அது ஏபியில் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்களே தான் சொல்றாங்க. சரியா? நம்மளெல்லாம் எதுவும் அசைன் பண்ணிக்கல, அவங்களே கொடுத்துட்றாங்க கொஸ்டின்ல ஏபியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? the sum of temperatures from Monday to Wednesday is 0 degree. ஸோ இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 5 நாள் தான் என்ன பண்றாங்க? ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாளையும் ஆட் பண்ணா 0 டிகிரி வருது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஏபி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 அப்புறம் அதை ஆட் பண்ணா ஒரு நம்பர் வருது. டக்குன்னு மைண்ட் எங்க போகணும்? A minus D, A plus D இதுக்கு தான் போகணும். ஓகேவா? ஆட் பண்ணா ஏதோ ஒரு நம்பர் வருது. அண்ட் தென் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணா ஏதோ ஒன்று வருது அப்படின்னா டக்குன்னு எங்க போகணும் மைண்டு? A minus D, A plus D. ஓகேவா? சரி, அப்போ சார் இப்போ தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாம் இருக்கு, இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னா அப்படியே அடுத்த டேர்ம் எழுத போறீங்க. A plus 2D and then A plus 3D. ஓகேவா? This is the AP. This is the AP. ஓகேவா? Fine. And the sum of the temperature from Wednesday to Friday. இப்போ Wednesday to Friday இப்போ இந்த 3 நாள் சேர்த்தா என்ன சொல்றாங்க? 18 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. So A minus D plus A plus A plus D மண்டேல இருந்து வெட்னஸ்டே வரைக்கும் ஆட் பண்ணா 0 டிகிரி. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகிடும். 3A ஈக்குவல் டு 0 டிகிரி. ஸோ 3 டிவைட் பண்ணாலும் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0 டிவைடட் பை 3 விச் இஸ் 0 டிகிரி. ஸோ A இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? வெட்னஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஆட் பண்ணால் 18 வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வெட்னஸ்டேன்றது என்ன? A பிளஸ் டி. ஸோ A பிளஸ் டி, தென் A பிளஸ் 2D, தென் A பிளஸ் 3D ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏ தான் 0ல, அப்போ இது 0, இது 0, இது 0, அப்போ எல்லாமே 0. ஸோ 0 பிளஸ் 0 பிளஸ் 0 பிளஸ் டி எத்தனை இருக்கு? இங்கே எதுவுமே எல்லாம் 1ன்னு அர்த்தம். ஸோ 1
2 3 4 5 6 மொத்தம் 6b இருக்கு. ஓகே, 6b ஈக்குவல் டு 18 அப்படின்றத போட்டாச்சு. இந்த ஜீரோலாம் அப்படியே விட்டுடலாம். தென் d இஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 3 விச் இஸ் 3. ஓகே, இப்போ d இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. ஓகேவா, ஸோ அப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறீங்க, சப்ஸ்டிட் பண்ண போறோம். a இஸ் ஈக்குவல் டு 0, d இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, a மைனஸ் b, a பிளஸ் d, a plus 2d, a plus 3d. So a என்றது என்ன 0, then minus 3, and then 0, then 0 plus 3, from 0 plus 2 into 3, 0 plus 3 into 3 அப்படின்னு போட்டுருக்கோம். 0 minus 3 என்ன, minus 3, 0, 0 plus 3 is 3, then this is 6, and this is 9 are the temperatures அப்படின்னு எழுதிடலாம். temperatures on 5 days. ஸோ மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்குமான டெம்பரேச்சர்ஸ் இதுதான். புரிஞ்சுதா? எக்ஸைஸ் 2.5ல 14th sum. Priya earned 15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. ஓகே, ஸோ அவங்க 15,000 என்ன பண்றாங்க, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியா. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் என்ன பண்றாங்க, 1,500 அவங்க சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் போயிட்டே இருக்கு. ஓகே, her expenses are 13,000 during the first month. அவங்க செலவுகள் எவ்வளவு இருக்கு, 13,000 பண்றாங்க. ஓகேவா, and the expenses increases by 900 per year. அவங்களோட எக்ஸ்பென்சஸும் என்ன ஆகுது, வருஷம் வருஷம் 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, how long will it take for her to save 20,000 per month? இப்போ ஒரு மாசத்துக்கு 20,000 எந்த வருஷம் அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துல அவங்க சேலரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000. அவங்க சேலரி என்ன, 15,000 மைனஸ் 13,000 என்ன பண்ணிடுறாங்க, அவங்க செலவு பண்ணிடுறாங்க. அதனால செப்பரேட் பண்றோம். ஓகே, செப்பரேட் பண்ணா ரிமைனிங் எவ்வளவு இருக்கு சேவிங்ஸ்னு பார்த்தா 2,000. இப்போ ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய் அவங்க சேவ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே 15,000 தான் அவங்களுக்கு சேலரி. எல்லா மாசமும் 15,000 தான் சேலரி, எல்லா மாசமும் 13,000 தான் எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்ப எல்லா மாசமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2,000 அப்படின்னு சேவ் பண்ணிட்டே போவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இயர். இப்போ செகண்ட் இயர் வந்த உடனே 1,500 ஆட் ஆகிடுது அவங்க சம்பளத்துல. அப்போ 1,500 ஆட் பண்ணீங்கன்னா 16,500 வந்துடும் மைனஸ் 13,900. ஸோ 13,900 தான் அவங்களோட எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்துருச்சு, 13,900 அவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ செப்பரேட் பண்ண எவ்வளோ வருது, 2,600. ஓகே, நான் டைரக்டா எழுதிட்டேன். நீங்க சப்ராக்ஷன் வந்து நீங்க பொறுமையா போட்டு கரெக்டா ஆன்சர் போடுங்க. சரியா? தென் தேர்ட் இயர். இப்போ மூணாவது வருஷம் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி 1,500 இன்க்ரீஸ் ஆகும் சேலரி. ஓகே, இப்போ 1,500 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 18,000 அப்படின்றது தான் என்னது அவங்களோட சேலரி. ஓகே, மைனஸ் இப்போ இந்த 900 என்ன பண்ணணும், அவங்க எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணணும். இப்போ 900 ஆட் பண்ணீங்கன்னா 14,800. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு செப்பரேட் பண்ணா 3,200. ஸோ நான் டைரக்டா எழுதிடுறேன், நான் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணதுனால நீங்க ப்ராப்பரா செப்பரேட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இங்க ஒரு பார்த்தா ஒரு பேட்டர்ன் தெரியுது, 2,000, 2,600, 3,200. அதாவது 600 என்ன ஆகுது, அவங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இவங்க என்ன கேட்கறாங்க, அது எப்போ 20,000 வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வான் அப்படின்னு போயிட்டே இருக்கும், அது எப்போ 20,000 வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எந்த இயரு, விச் இயர் அப்படின்றத கேட்கறாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஏபிஐ ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2,000 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 600. 600 தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. லாஸ்ட் டேர்ம் அப்படி இல்லைன்னா டிஎன் என்னது 20,000. ஸோ 20,000 எப்போ வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ டிஎன் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி ஈக்குவல் டு 20,000. ஓகேவா, ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன 2,000. ஸோ 2,000 பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ 600 ஈக்குவல் டு 20,000. ஓகே, ஸோ என் மைனஸ் 1 இன்டூ 600 நம்ம என்ன பண்ணலாம், எல்ஹெச்எஸ்ல அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2,000 அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஓகேவா, ஸோ 20,000ல 2,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 18,000 இருக்கும். ஓகே, ஃபைன். தென் திஸ் இஸ் n minus 1 into 600. ஸோ n minus 1 equal to 18,000 divided by 600. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது நான் என்ன பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டிவிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே,
ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 180 டிவைடட் பை 6. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணால் 6 1 டைம்ஸ் 18 3 டைம்ஸு அந்த ஜீரோ அப்படியே வந்துடும், விச் இஸ் 30. ஸோ n minus 1 equal to 30. அப்போ n is equal to 30 plus 1. ஸோ n is equal to 31. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 31 years ஆகுது. ஓகேவா? பிரியா took 31 years to save 20,000 a month. ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்க? 20,000 சேவ் பண்றாங்க. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 31 years ஆகுது. புரிஞ்சுதா?